அருணும் அவனது விசித்திர நண்பனும். ஒரு அமைதியான கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் இரவு நேரத்தில் அவன் வீட்டின் வெளியே நின்று சுற்றிலும் பார்த்து கொண்டிருந்தான். அருகில் இருந்த மரங்களின் இலைகள் காற்றில் மெதுவாக அசைந்தன. அவன் வீட்டின் அருகில் இருந்த ஒரு பெரிய பழைய மரத்தை கவனித்தான். அங்கே அமைதியாக காற்று வீசியது. மர இலைகள் மட்டும் மெல்ல அசைந்து கொண்டிருந்தன. அருண் மெதுவாக அந்த மரத்தடிக்கு சென்றான். அவன் முகத்தில் மிகுந்த ஆச்சரியம் இருந்தது. அங்கே ஒரு சிறிய ஒளியைப் போல ஒரு நண்பனை போன்ற தேவதை பேய் உருவம் தோன்றியது. அது அவனை பயமுறுத்தாமல் மிகவும் அமைதியாக இருந்தது. அருண் அதனுடன் பேச ஆரம்பித்தான். தான் தனியாக இருப்பதாக அந்த உருவம் கூறியது. அருண் அதை தன் நண்பனாக ஏற்றுக்கொண்டான். அவர்கள் இருவரும் தினமும் அந்த மரத்தடியில் சந்தித்து பேசி சிரித்து மகிழ்ந்தார்கள். ஒரு நாள் அருண் மிகவும் சோகமாக இருந்தான். பள்ளியில் மற்ற நண்பர்கள் அவனை தங்களோடு விளையாடச் சேர்க்கவில்லை. அந்த நண்பன் அருணுக்கு ஆறுதல் கூறி, நல்ல மனதுடன் இருந்தால் எல்லோரும் உனக்கு நண்பர்களாக மாறுவார்கள் என்று அறிவுரை கூறியது. அதன் பிறகு அருண் எல்லோரிடமும் அன்பாகவும் பண்பாகவும் நடந்து கொண்டான். விரைவில் பள்ளியில் இருந்த குழந்தைகள் அனைவரும் அவனுடன் விளையாட ஆரம்பித்தார்கள். அருண் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்த அந்த உருவம் மெதுவாக மறையத் தொடங்கியது. அருண் வானத்தை பார்த்து புன்னகைத்தான். அவன் எதற்கும் பயப்படாமல் மிகுந்த தைரியத்துடன் வாழ ஆரம்பித்தான். நம்மிடம் இருக்கும் பயத்தை நீக்கி மற்றவர்களிடம் காட்டும் உண்மையான அன்பும் தூய்மையான நற்பண்புகளுமே நம்மை சுற்றியுள்ளவர்களை நண்பர்களாக்கும். அதுவே நம் வாழ்வில் நிலையான மகிழ்ச்சியையும் தன்னம்பிக்கையையும் தரும். பயத்தை வெல்லுதல். அருண் தெரியாத ஒரு உருவத்தை கண்டு பயப்படாமல் அணுகியதால் தான் அவனுக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைத்தான். அதுபோல நாமும் தெரியாத விஷயங்களை கண்டு அஞ்சாமல் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். அன்பின் வலிமை. அந்த உருவம் தனிமையில் இருந்தபோது அருண் காட்டிய அன்பு ஒரு பேயை கூட நண்பனாக மாற்றியது. அன்பு எதையும் வெல்லும் வலிமை கொண்டது. சுயமாற்றம். நாம் மாறினால் உலகம் மாறும் என்பது போல அருண் தன் குணத்தை மாற்றிக்கொண்டு நல்லவனாக நடந்தபோது அவனை தவிர்த்த நண்பர்களே தேடி வந்து அவனுடன் விளையாடினார்கள். சுருக்கமாக சொன்னால், தைரியம், அன்பு மற்றும் நல்லொழுக்கம் ஆகிய மூன்றும் ஒருவனை சிறந்த மனிதனாக மாற்றும் என்பதே இந்த கதையின் சாராம்சமாகும். குட்டீஸ், இந்த அருமையான கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளையும் வாழ்வியலுக்கு தேவையான நல்ல நெறிகளையும் தெரிந்து கொள்ள தவறாதீர்கள். தயவு செய்து மறக்காமல் லிட்டில் ஸ்டார் இன்ஜே இன்எஃப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் நண்பர்களோடும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் தான் எங்களுக்கு பெரிய ஊக்கம். இதேபோல் பல பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து உங்களுக்காக கொண்டு வர நாங்கள் காத்திருக்கிறோம். அன்பு கலந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி குட்டீஸ். மீண்டும் அடுத்த ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லிட்டில் ஸ்டார் என்ஜேஎன்எஃப். பாய் குட்டீஸ்.